ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டீட்டெயில்டாக இன்டீஜர் நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோடிங் சேலஞ்ச் பார்க்க போகிறோம். பட் இங்கே வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ என்னோட ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? ஸோ ரெக்குயர்மெண்ட் என்னென்னா நம்ம வந்து சினிமா வந்து இன்புட் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கங்குவா. ஸோ கங்குவா அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்ப்ளே வரணும். சூர்யா மூவி அப்படின்னு நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து அமரன் அப்படின்னு கொடுத்தா எஸ்கே மூவி. அப்புறம் வந்து பிரதர் அப்படின்னு கொடுத்தா ஜெயம் ரவி மூவி. ஸோ இந்த லிஸ்ட்டில் இல்லாதது வேற ஏதாவது மூவி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். எப்படின்னா நோ ஐடியா அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இது நம்ம எப்படி வந்து பார்க்கறது, எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் இதை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இவ்வளோ நாள் நம்ம பார்த்த வீடியோலாம் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துச்சுன்னா நீங்களே வந்து இதை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்குன்னு நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரிங்கு தான் இது வந்து. ஓகேங்களா? ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சினிமா அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சினிமாவில் மூவி நேம். ஸோ இப்போதைக்கு நான் ஜஸ்ட்டு மூவி அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ணுறேன். அடுத்து வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இஃப்க்குள்ள சினிமா அப்படி நான் வந்து கொடுக்குறேன். சினிமா அப்படி நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா கங்குவா அப்படி நான் டைப் பண்ணுறேன். சரிங்களா? கங்குவா அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படி நான் டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன்னா சூர்யா மூவி. ஸோ கங்குவா அப்படிங்கிறது சூர்யா மூவி தானே. ஸோ சூர்யா மூவி அப்படி நான் இங்கே போட்டுக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல நம்ம இதை முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஜஸ்ட் நான் இதை அப்படியே நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்சிஃப் கொடுக்குறோம். ஸோ எல்சிஃப்ல நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா எல்சிஃப்ல சினிமா சீக்வல் டு இந்த இடத்துல வந்து அமரன் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அமரன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் பிரேசஸ் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து எஸ்கே மூவி சிவகார்த்திகேயன் மூவி அப்படி நான் டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் செமிகோலன் வைக்கிறேன். ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா எல்சிஃப் அகைன் ஒரு எல்சிஃப் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து எதுக்காகனா பிரதர் மூவிக்காக. ஸோ சினிமா சீக்வல் டு பிரதர் அப்படி நான் போடுறேன். இது வந்து என்னன்னா ஜெயம் ரவியோட மூவி. ஓகேங்களா? ஓகே. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் ஜெயம் ரவி மூவி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இது எதுவுமே இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஒன்று டிஸ்பிளே ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்ஸில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஸோ நோ ஐடியா நான் கொடுக்குறேன். கொடுத்துருக்கிறது எதுவுமே இல்லை வேற ஏதாவது மூவி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நோ ஐடியா டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நமக்கு சில எரர்லாம் வருது. என்னன்னா ரீசன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஈக்குவல் டு பண்ணணும் இதுக்கு வந்துட்டு. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன். ஓகே, இங்கே வந்து தேவையில்லாமல் 2 ப்ராக்கெட் இருக்கு. க்ளோஸ் பண்ணி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் சினிமாவில் மூவி அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு வந்து இதில் கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் எதுவுமே வரல. ஸோ அதனால் டைரெக்டாக நோ ஐடியான்னு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் கங்குவா அப்படிங்கிறத நான் டைப் பண்ணேன். கங்குவா அப்படிங்கிறத நான் இங்கே நான் மூவிக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு வந்து சூர்யா மூவி டிஸ்பிளே ஆகும்.
ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேயே ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அமரன் நான் கொடுக்குறேன். அமரன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எஸ்கே மூவி வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. ஸோ பிரதர்ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும்னா ஜெயம் ரவியோட மூவி டிஸ்ப்ளே ஆகும். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வேற ஏதோ எனக்கே தெரில ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன்னா XYZ ஏபிசின்னு கூட கொடுக்கும். ஏபிசின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து நோ ஐடியா அப்படின்னு வந்து நமக்கு காமிக்கும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து இதை நீங்கள் உங்கள் சைட்லேருந்து செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஈக்குவல் டுக்கு பதிலாக ஒரு ஈக்குவல் சிம்பிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். ஓகேவா? அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது மிஸ்ஸிங் ஆனதை நம்ம பார்க்க போகிறோம் கான்செப்ட்ஸை. ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ அப்போ தான் வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பை பை.